இன்னைக்கு நான் 2 ப்ராடக்ட்ட பத்தி சொல்லப் போறேன். 2ம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இன்னைக்கு நான் 2 ப்ராடக்ட்ட பத்தி சொல்லப் போறேன். 2ம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட குழந்தையோடது. ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டில் பத்தி. அதுக்கு முன்னாடி இத சொல்லிக்கிறேன். 6 மந்த் வரைக்கும் வந்துட்டு தண்ணியே எதுவுமே குடுக்கல. குழந்தைக்கு. 6 மந்த்துக்கு அப்புறமா வந்துட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, இந்த ஃபீடிங் பாட்டில்ல தான் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிச்சது. அப்போ நல்லா பழகிடுச்சு. நல்லா குடிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஃபிலிப்ஸோடது. அந்த 6 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு மில்க்கும் இந்த பாட்டில்ல தான் குடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணியும் வந்துட்டு இந்த பாட்டில்லயே குடுத்துட்டு இருந்தோம்னா, வேற பாட்டிலு மில்க்குக்காக வாங்கியாச்சு. இப்போ புள்ளைக்கு 10 மந்த்ஸ் ஆகுது. அதனால வீட்ல வந்துட்டு சிப்பர் பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள, வீட்லேருந்தே வாங்கிட்டாங்க. வாங்குனது இந்த பாட்டில் தான். என்ன ரீசனுக்காக வந்துட்டு வேணான்னு சொன்னதுன்னா, ஒரு தயக்கம் தான். ஏன்னா, ஃபீடிங் பாட்டில்லயே குடிச்சிட்டு, சடனா வந்துட்டு சிப்பர் பாட்டில்ல பண்ணக்குள்ள, எதுவும் உறிஞ்சு குடிக்கக்குள்ள டக்குன்னு தண்ணி போய் தொண்டையில அடைச்சிருமோ! அப்படிங்கிற ஒரு ஒரு லைட்டான பயம் தான். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு கொஞ்சம் குடுக்க விடல. கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஏன்னா, இந்த அழகா லாக் மாரிலாம் குடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பிரஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுது. மெயின் இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரா டிசைன் பண்ணியிருக்கிறது தான். இப்போ வந்துட்டு புள்ளைங்களுக்கு வந்துட்டு கடிக்கிறதுக்கே வந்துட்டு ட்ரை பண்ணும். அப்போ இந்த இது வந்துட்டு டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல நல்லா ஸ்டிஃப்பா குடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்லா சூப்பரா இருக்குது. ப்ளஸ்ஸு உறிஞ்சு குடிக்கக்குள்ள வந்துட்டு தண்ணி ஃபோர்ஸா வரல இதுல. நல்லா ஸ்மூத்தா வர மாரி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு, புள்ளைங்க குடிச்சிட்டு இருக்கக்குள்ளயே வந்துட்டு, அது பாட்டுக்கும் அப்படி இப்படின்னு ஆட்டிட்டு இருக்கும். அந்த மாரி ஆடக்குள்ள, இந்த ஸ்ட்ராக்கு கடைசியில வந்துட்டு, நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரா ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்போ வந்துட்டு எந்த இடத்துல தண்ணி இருக்கணுமோ, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம குடிக்கிற மாரி இருக்கும். இதுல எப்படின்னா, ஒரு லாஸ்ட்டா ஒரு பால் மாரி குடுத்துருக்காங்க. அது எந்த பக்கம் நம்ம டர்ன் பண்ணாலும், அந்த வெயிட் வந்துட்டு அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போய் விழுந்துடுது. அப்போ அந்த ஏர் வந்துட்டு ஃபில் ஆகாம, வெறும் அந்த தண்ணி மட்டும் வர மாரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலே எனக்கு ஓகே. புள்ளையும் வந்துட்டு இப்ப கொஞ்சம் பழகிட்டா. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ட பத்தி சொல்லலாம் அப்படின்னு ஒரு வீடியோவா எடுத்துருவோன்ட்டு எடுக்கிறேன். இது வந்துட்டு பிளாஸ்டிக் எல்லாமே பிபிஏ ஃப்ரீன்னுட்டு இருக்குது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு குடுக்குறப்ப அப்படின்னு. பிபிஏ ஃப்ரீனா ஒண்ணும் இல்ல. பிபிஏங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல இந்த பிளாஸ்டிக்ல வந்துட்டு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு அதிகமா அந்த பிபிஏ வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தது. பேபி ப்ராடக்ட்ஸ்லலாம் அதிகமா நம்ம கவனிச்சுட்டு தான் வாங்கணும். பிபிஏ ஃப்ரீ இருக்குதா? அப்படிங்கிற மாரிலாம். ரோட் சைட்லாம் ஈஸியா போயிட்டு நம்ம வாங்கிடக்கூடாது. அதில வந்துட்டு பிபிஏ ஃப்ரீலாம் இருக்குதா? உண்மதானா? அப்படிங்கிற மாரிலாம் அவங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு நீங்க வாங்குறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல வாங்குனாலுமே கிளைம் பண்ணிட்டு, இல்ல எதுவுமே இப்ப நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு இந்த பிக்கி பேங்க், உண்டியல், அப்புறம் மணி ஸ்டோரேஜ் எத வேணாலும் சொல்லிக்கலாம். இதுவும் வந்துட்டு வீட்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில என்னன்னா, எப்போலாம் நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா, டக்குன்னு போட்டு வச்சுறது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இதுலேருந்து யாரும் எடுக்க மாட்டோம். மந்த் எண்டுல வந்துட்டு, இத அப்படியே இதில இருக்கிற அமௌண்ட் அப்படியே எடுத்துட்டு, ஒரு ஸ்டாக்லயோ, இல்ல எதுலயோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிடணும். அந்த மாரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பண்ணிடுவேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல. அது எதுல போடணும் அப்படிங்கிற மாரிலாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எப்படி என்னான்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் எதுவும் தேவை அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இது வந்துட்டு சேம் ப்ராடக்ட் வந்துட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அது கிடைக்கிற மாரி தெரியல. ஸோ சிமிலரா இருக்கிற மாரி ஒரு இத வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்த்துக்கங்க. இதோட லிங்க்கும் வந்துட்டு கீழ தரேன். அந்த பாட்டிலோட லிங்க்கும் வந்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயோ, இல்ல பயோலயோ தரேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்துட்டு நான் தரேன். இது லிங்க் வேணும் அப்படின்னாலுமே என்கிட்ட சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் லிங்க் வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே. அதுதான். இவ்வளோ தான் சொல்லணுன்ட்டு தோணுச்சு. பிள்ளைங்களுக்காக ஒரு சேவிங்ஸ்ன்னு பார்க்கக்குள்ள, இது மாரி ஒதுக்கி வச்சுருங்க. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல இத வந்துட்டு ஒரு ப்ரிஃபரபிளா நீங்க எடுத்துக்கிட்டு, சிம்பிளா யூஸ் பண்ற மாரி பண்ணிக்கங்க.